வணக்கம் டாக்டர் ராஜம். தமிழ் மரபு அறக்கட்டளைக்காக ஒரு சின்ன பேட்டி உங்களுடைய தமிழ் ஆய்வியல் பற்றி செய்யலாம்னு இருக்கிறோம். அதாவது அண்மையில கடந்த ஆண்டு ஒரு அருமையான புத்தகத்தை நீங்க வெளியிட்டீங்க. சங்கப்பாடல்களில் சாதி தீண்டாமை இன்ன பிற என்ற தலைப்புல ஒரு சென்சேஷனலான ஒரு டைட்டில்ல ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க. அதே போல உங்களோட ஆய்வுத்துறை அப்படின்னு சொன்னாக்கா இலக்கணத்துறையில இருக்கு. பிறகு பாதிரிமார்களுடைய இந்த தமிழ் பங்களிப்பு அப்படிங்கிறத பற்றிலாம் நல்ல நூல்கள்லாம் எழுதியிருக்கிறீங்க. உங்களுக்கு இங்க அமெரிக்காவுக்கு வந்த காலகட்டம், அந்த காலகட்டத்துல எப்படிப்பட்ட ஆய்வுகள் இருந்தது, உங்களுடைய ஆய்வுத்துறை என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க முதல்ல. வணக்கம் சிவா. நான் அமெரிக்காவுக்கு 1975 வந்தேன். அப்பொழுது தமிழ் துறை அப்படின்ற மாதிரி, இன்றைக்கும் தமிழ் துறைன்னு தனியா கிடையாது, தென்னாசிய துறை அப்படின்னு சொல்லி சவுத் ஏஷியா ஸ்டடீஸ், அல்லாட்டி சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அந்த துறையில தமிழ் ஒரு பகுதியாக கற்பிக்கப்படுகிறது. நான் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்துக்கு மொழியியல் படிக்கிறதுக்காக வந்தேன். ஆனா எனக்கு உதவி பணம் வர்றதுக்கு தேவையா இருந்தப்போ தமிழ் பயிற்றுவிக்க ஒரு பேராசிரியர் இருந்தார். அது பேராசிரியர்னு கூட சொல்ல முடியாது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அவர் அமெரிக்கன். அவருக்கு நேட்டிவ் இன்ஃபார்மெண்ட் மாதிரி டீச்சிங் அசிஸ்டண்டா வந்தேன். அதுக்கு ஆனா அப்படியே இந்த பல ஆண்டுகள் கடந்தது. அப்புறம் மற்ற பல்கலைக்கழகத்திலையும் தமிழ் துறை சொல்ல முடியாது, ஆனா தமிழ் சொல்லி கொடுக்கக்கூடிய பாடமாக இருந்தது. மற்ற மொழி கற்பிக்கிற மாதிரி ஒரு தனி மொழியா இருந்தது. தனி மொழியாக, ஆனா துறையா இல்ல. துறையாக இன்றைக்கு வரைக்கும் தமிழ் துறைன்னு கிடையாது. இப்ப அமெரிக்கால இருக்க எல்லா யூனிவர்சிட்டியும் நீங்க சேர்த்து சொல்றீங்க, இந்த துறை என்பது இல்ல. தமிழ் துறை என்பது தனியா கிடையாது. அவங்க தமிழை ஒரு பாடமா இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதுல முதல் நிலை தமிழ், இரண்டாம் நிலை தமிழ், அடுத்த நிலை தமிழ், அப்புறம் இலக்கியம் என்று பல நிலைகள்ல படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு தமிழர் தான் ஆசிரியரா இருப்பாங்க. அமெரிக்கர்கள் இருக்கிறது இல்ல. ஆனா அமெரிக்கர்களுக்கு வேற வகையான பதவி கொடுக்குறாங்க. அவங்க அசிஸ்டன்ட், அதுக்குதான் டென்யூர் ட்ராக்னு பேரு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா முதல்ல எடுக்கும் போதே, அவங்கள பதவியில சேர்க்கும் போதே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்று எடுத்து 7 ஆண்டுகள் அவங்களுக்கு ஆய்வு செய்யறதுக்காக வசதிகள் செய்து கொடுத்து, சலுகைகள் கொடுத்து, அவங்களுக்கு நல்ல முறையில் அவங்க ஆராய்ச்சி வெளியீடு எல்லாம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு நிரந்தர பதவி கிடைக்கும். அவங்க அசோசியேட் ப்ரொஃபஸர் நிலைக்கு போவாங்க. அதுக்கு பிறகு ஃபுல் ப்ரொஃபஸர். ஜார்ஜ் ஹாட் எல்லாம் அப்படித்தான் வந்தவர். இப்ப உங்களுடைய கல்வி பயணம் அப்படின்னு சொல்லி இருந்து பணிபுரிஞ்சிட்டு பிறகு உங்களுடைய முனைவர் பட்டம் இங்க பண்ணீங்க இல்லையா? முனைவர் பண்ணீங்க. எந்த பல்கலைக்கழகத்துல பண்ணீங்க? யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா. எந்த துறை? துறை மொழியியல் துறை இல்ல, எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கு தனித்துறை இல்ல, ஆனா மொழியியல் தான் சிறப்பு. மொழியியல், மொழியியல், இலக்கியம், இலக்கணம், லிங்குவிஸ்டிக்ஸ். அதுல எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்பதான் PhD முடிச்சிருக்கீங்க, கைடு இருப்பாங்க இல்லையா, அவரு தான் அமெரிக்கர். பாணினி சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர் இல்லையா, அந்த பாணினியினுடைய அஷ்டாத்தியாயி அப்படின்னு சொல்ற நூலை உண்மையிலே கரைச்சு குடித்தவர்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த காலத்துல, இப்பவும் அப்படித்தான் ஒரு நினைப்பு. என்னன்னா, நம்ம தொல்காப்பியம் தானே நம்ம தமிழ்ல பழைய இலக்கணம். தொல்காப்பியம் பாணினி பின்பற்றி எழுதப்பட்டது என்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு அது உண்மையா இல்லையான்னு பாக்கணும்னு அது இருக்கும். நல்ல ஆசிரியர் கிடைச்சாரு, அதனால அவரோட பாணினி, எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. அதாவது தொல்காப்பிய இலக்கணம் அப்படிங்கிறது பாணினி இலக்கத்தை சார்ந்து வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம். அது இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா சில பேர் சொல்லுவாங்க, அதுல உள்ள இதைத்தான் கடன் வாங்கி எழுதியிருக்காருன்னு. அது உண்மையா என்ன ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு ஜார்ஜ் காடோனா ஆசிரியரா இருந்து வழிகாட்டினார். நான் காட்டினது என்னன்னு சொன்னா, பாணினி அவருக்கு முன்னாடி சிவசூத்திரம் எழுதின ஆட்கள் எல்லாரும் அவர்களுடைய அணுகுமுறை வேற, தொல்காப்பியத்தினுடைய அணுகுமுறை வேற. அதனால அங்கிருந்து இங்க கடன் வாங்கி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன்.
அது வந்து இந்தியாவுல அதை நான் சொல்லியிருந்தேன்னு சொன்னா எனக்கு முனைவர் பட்டம் கிடைச்சிருக்குமான்னு ஐயா சந்தேகம் தான் அது நிச்சயமா. அவங்களுக்கு அது ஆசிரியர் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆனா அது புத்தகமா வந்தது இல்லையா உங்களுடைய? அது இன்னும் அத புத்தகமா போடல. அது போட அது முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது தமிழோட இலக்கண நூல் அப்படிங்கிற தொல்காப்பியம் அதோடைய பிரைட் அதை வந்து இது சிதைக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இது பின்னணியில இருக்கு. அதை வந்து தகர்க்கிறதுக்கு இந்த மாதிரியான ஆய்வு நூல்கள் கட்டாயமா தேவை. ஏன்னா நம்ம தமிழர்கள் பொதுவாகவே இந்த உணர்ச்சி பூர்வமா பேசுறாங்களே தவிர ஆய்வு பூர்வமா செய்து அந்த ஆதாரங்களை காட்டி இதை தக்க வைக்கிற முயற்சியில இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சி நம்ம சீக்கிரமா அதுல இடம் நான் நினைக்கிறேன். அது உண்மைதான், எனக்கு விருப்பம் அப்படிதான் இருந்தது. அதுதான் இந்த நாட்டிலையும் வழக்கம். யாராவது இப்ப பிஹெச்டிக்கு ஒரு ஆய்வு நூல் எழுதுனாங்கன்னா, அந்த தீசிஸ் எழுதுனா உடனே அதை புத்தகமா போட்டுருவாங்க. எனக்கு அது வேண்டான்னு தோணுது. ஏன்னா அதே நேரத்துல நான் மாணவர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருந்ததுனால அந்த மாணவர்கள் வந்து சொன்னாங்க, சங்க இலக்கியத்துக்கு ஒரு இலக்கணம் இல்லை, அதுக்கு வந்து நீங்க ஒரு இலக்கணம் போடணும். அதுதான் இந்த நூலாக வந்தது இல்லையா? ரெஃபரன்ஸ் கிராமர் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் போயட்ரி. ஆமா. இது எந்த ஆண்டுல நீங்க இது? 1992. 1992. மேசிவ் புத்தகமா இருக்கு. இது பெரிய ஒரு செயல் தான். இது எத்தனை வருஷம் எடுத்தது, எத்தனை ஒரு பெரிய உழைப்புன்னு தான் நினைக்கிறேன் இந்த புத்தகம். சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, முதல் பகுதி, அதை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு செமஸ்டர் தான் ஆச்சு. 3 மாசம். முதல்ல இருந்து எடுத்து என்னென்ன எழுதணும்னு நினைக்கிறேனோ அதை பூரா ஒன்னும் திருத்தி பார்க்காம அப்படியே எழுதினது. ஒரே ஒரு செமஸ்டர். ஆனா அதை வந்து மற்றவங்க கூட இருக்க ஆசிரியர்கள்கிட்ட கொடுத்து அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டு வாங்கி பியர் ரிவ்யூ, அது அவங்ககிட்ட இந்த கருத்து வாங்கி அதுக்கு பிறகு திரும்ப திரும்ப நம்ம ஒரு கட்டுரை எழுதினாலே திரும்ப திரும்ப படிக்கும் போது மாற்றங்கள் செய்ய அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம்ங்கிற எண்ணம் வரும். அது செஞ்சுட்டு அதுக்கு அப்புறம் அந்த முறையானபடி இந்த சக ஆசிரியர்களுக்கு அனுப்பணும் ரிவ்யூக்கு. அப்பதான் வந்து பப்ளிஷர் அதை ஒத்துக்குவாங்க, அந்த பியர் ரிவ்யூ அப்படின்றது. அதனால அந்த இது அனுப்பி அவங்க ஒவ்வொருவரும் அனானிமஸ் ரிவ்யூ யார் யாரு செய்தாங்கன்னு தெரியாது. ஒருவர் மட்டும்தான் அவருடைய பெயர் சொல்லி என்னுடைய காமெண்ட்ஸ் வந்து ராஜ்யத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மற்றவங்க யாரும் சொல்லல. ஆனா எல்லாரும் ரொம்ப அமோகமா பாராட்டி எழுதியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு என்ன, அது வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு எல்லார்கிட்டையும் போயிட்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, அந்த அவங்களுக்கு வந்து இதுல தமிழ் யாப்பு பற்றி நிறைய ஆராய்ச்சி புத்தகங்களே கிடையாது. அதாவது சங்க இலக்கிய யாப்பு செய்யும் இல்ல, ஆங்கிலத்துல நினைச்சாங்களா தமிழ்லயே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டா இல்லை இருக்கு, எழுதியிருக்காங்க, தமிழ்லயும் இருக்கு ஆங்கிலத்திலயும் இருக்கு. ஆனா இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு சங்க இலக்கியத்துக்குள்ள போய் நுழைஞ்சு அதை முழுக்க எடுத்து சொல்லல. சாதாரணமா அப்படிப்பட்ட நூல்கள் எழுதுறவங்க வந்து பிற்காலத்துல 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு ஐயாப்பருங்கலக்காரிகை அந்த மாதிரி இதை பற்றி எழுதியிருப்பாங்களே தவிர இந்த மாதிரி சங்க இலக்கியத்துக்கு உள்ள போய் அந்த இலக்கணம், தொல்காப்பியர் சொன்ன இலக்கணம் எப்படி சங்க இலக்கியத்துக்கு ஒத்து வருது, இந்த அப்ளைடு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் எழுதல. அந்த மாதிரி முயற்சி இல்ல, நீங்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு எழுதினாங்க. அது கொஞ்சம் ரொம்ப பெரிய வேலை. அதுக்கு கொஞ்சம் நான் தயங்கினேன். அப்ப ஏ.கே. ராமானுஜன் சிகாகோல இருந்தாரு. அவரை கூப்பிட்டு கேட்டேன், எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கட்டாயம் எழுதணும், நான் வந்து நாளாகுதே இது வந்து வெளியிட்டு வர்றதுக்கு அப்படின்னப்ப பரவாயில்ல, இது என்னன்னைக்கும் இருக்கக்கூடியது, நீ எழுதித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அது எழுதுறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாச்சு. அதனால மொத்தம் அப்புறம் உங்ககிட்ட பதிப்பகத்தார்கிட்ட கொடுத்து அவங்க பதிப்பிச்சு வர்றதுக்கு மொத்தம் தொடக்க நாள்ல இருந்து வெளிவந்த நாள் வரைக்கும் 5 வருஷம். அமெரிக்கன் பிலாசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு பாக்குறேன். ஆமா, இது வந்து அமெரிக்க பெஞ்சமின் பிராங்க்லின் தொடங்கின
இது பப்ளிஷர்ஸ். ஓ ஓகே. அப்ப அந்த அந்த ஆய்வு தரம் அப்படிங்கிறது அது அடிப்படை முக்கியமா இருக்கும் இல்லையா, அது குவாலிட்டிஸ். ஆமா, அது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அந்த அமெரிக்கன் பிலோசாபிக்கல் சொசைட்டின்றது அவங்க எல்லா நூலையும் ஒத்துக்க மாட்டாங்க. வந்துட்டு இங்க நிறைய பேருடைய இது பரிந்துரை வந்து எனக்கு ரொம்ப, அது ரிவ்யூ பண்ணிட்டு பியர் ரிவ்யூ பண்ணிட்டு அனானிமஸா ரிவ்யூ பண்ணிட்ட பிறகு அவங்க கொடுத்த பரிந்துரைகள். ஆமா, அவங்களுக்கு அந்த பதிப்பகத்தாருக்கு அதெல்லாம் கொண்டு போய் காமிச்சு இந்த மாதிரி இருக்கு அப்படின்ன உடனே அதுல ஒரு இது இருந்தது, சிக்கல் என்னன்னா தமிழ் எழுத்துக்கள் இருக்கு, அப்புறம் ஆங்கில எழுத்துக்கள் மாறி மாறி வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதனால எல்லாமே வந்து கேமரா ரெடி காப்பியா தரணும்னாங்க. அதாவது கொடுத்துட்டா அவங்க அச்சுக்கோக்க முடியாது. அதனால இமேஜஸ் அப்போ இமேஜ் ஃபைல் மாதிரி அல்ல இதுல வேர்ட் ப்ராசஸர். ஓகே, வேர்ட் ப்ராசஸர்ல போட்டு நானே கையால தட்டி எடுத்து இந்த 1000 பக்கமோ என்னவோ கொண்டு போய் அந்த பிலடெல்பியால தான் இருக்கு, கொண்டு போய் கொடுத்து அவங்க உடனே 800 படி எடுத்தாங்க போல இருக்கு. இப்ப அவுட் ஆஃப் பிரிண்டா போச்சு, கிடைக்க மாட்டேன்னுது. இப்ப தமிழகத்துக்கு நிச்சயம் போயிருக்கணும் இல்லையா, தமிழக நூலகங்களுக்கு தான் போயிருக்கு. ஆய்வு மாணவர்கள் கட்டாயமா இப்ப எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய அளவுல லைப்ரரிஸ்ல இருக்கு, டெஃபினெட்லி இருக்கு ஆய்வுக்கு. அவங்களுடைய இது என்னன்னு சொன்னா உலகம் முழுக்க உள்ள எல்லா நூலகத்துக்கும் அனுப்பணும், அனுப்பியிருப்பாங்க, எல்லாருக்கும் இருக்கு. இப்போ இத வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. தமிழ்லயேவா இல்ல ஆங்கிலத்துல? இது ஒரு சிலர் தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லுங்க அப்படின்றாங்க, ஒரு சிலர் வந்து இதையே அங்கேயே சென்னையிலேயே பதிப்பு செய்ய முடியுமா? இதே நூலையே சென்னையில பதிப்பு செய்ய முடியும். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, இங்க கிடைக்கிறது இல்லை, வந்து அங்க மறுபதிப்பு செய்ய முடியுமா அப்படின்றதுக்கு ஹார்வர்டு சரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹார்வர்டுக்கும் அங்கேயும் தொடர்பு இருக்கு போல இருக்கு. சரி, நான் தான் கொஞ்சம் சோம்பேறித்தனமா உட்காந்துருக்கேன். அதை நீங்க கட்டாயமா செய்தே ஆகணும், தமிழ்நாட்டுல எல்லாருக்கும். ஆமா, போய் சென்று அடையணும் அந்த நூல்கள். அடுத்தது உங்களுடைய அடுத்த மேசிவான ஒரு பெரிய ஆராய்ச்சினா இந்த நூலை சொல்லலாம், அந்த ஏர்லியஸ்ட் மிஷனரி கிராமர் ஆஃப் தமிழ். இது ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி நூல் தான், நல்ல ஒரு முக்கியமான ஒரு நூலாக வெளிவந்திருக்கு. இது எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது? மிஷனரிஸ் உங்களுடைய தமிழ் இன்வால்வ்மெண்ட், அது அந்த துறையில எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? அது வந்து அதுவும் ஒரு வகையில ரொம்ப என்ன சங்க இலக்கியத்துல இருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கு. என்னுடைய தொடக்க விருப்பம் என்னன்னா தொல்காப்பியத்தையும் சங்க இலக்கியத்தையும் இணைத்து அந்த புத்தகம் வெளியிட்டாச்சு. அதுக்கு அடுத்து 15 கணக்கு பக்தி இலக்கியத்துக்கு முன்னாடி உள்ள சிலப்பதிகாரம், மணிமேகலை அது செய்யணும். அதுக்கு அடுத்து ஒரு 4-5 புத்தகங்களுக்கு திட்டம் போட்டு வச்சிருந்தேன். அப்புறம் கடைசியா இது வந்து 16ஆம் நூற்றாண்டு இதுல கொண்டு வந்து முடிக்கணும், போர்ச்சுகீஸ் தான் முதலாக வந்தவங்க, முடிக்கணும்னு நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் வந்து நியூஹேவன்ல ஜீன் ஹாயின் ஒரு அமெரிக்க பெண்மணி, அவங்களுடைய கணவர் வந்து அங்க ரிலிஜன் துறையில இருந்தார். வந்து அவங்க மூலமா அவங்களுக்கு சர்ச் ஹிஸ்டரியில ஆர்வம் வந்துச்சு. அவங்க ஜீனுக்கு அவங்க அந்த சர்ச் ஹிஸ்டரியில ஆர்வம் இருந்ததுனால அவங்க வந்து எப்படியோ அந்த பாதிரிமாரை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய முதல் கணவர் வந்து மினிஸ்டரா இருந்தாராம். அப்படி இருந்தப்போ இந்த பாதிரியாரை பற்றி, போர்ச்சுகீஸ் பாதிரியாரை பற்றி கேள்விப்பட்டு அவங்க கன்வர்ஷன் எப்படி நடந்தது, தென்னிந்தியாவில கிறிஸ்டியன் கன்வர்ஷன் எப்படி நடந்ததுன்றதுல தூத்துக்குடி தொடங்கி உள்ள பகுதியில், புன்னைக்காயல், தூத்துக்குடி. அப்ப அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்த உடனே அதை மேற்கொண்டு அவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த ஆவணங்களா? ஆமா, இது ஒரே அந்த இதுதான் முதல் கையேடு, அந்த பாதிரி எழுதினது. ஆர்ட் டி லிங்குவா மலபார், மலபார்ங்கிறது தமிழ். அந்த காலத்துல அந்த மலபார், கேரளா இதெல்லாம் கலந்த பகுதி. அப்ப அவங்க தேடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இதுல அவங்களுக்கு லாட்டின் தெரியும், அவங்களுக்கு சீன, அவங்களுக்கு சேசு மரியா அப்படின்னு எழுதி ஒரு பகுதி. இதெல்லாமே என்ரிக்கா, அந்த அன்றைக்கு பாதிரிகள் அவர் எழுதின கையெழுத்துல. இதெல்லாம் 16ஆம் நூற்றாண்டு 1547 இருந்து 49 வரைக்கும் அங்க புன்னைக்காயல் பக்கத்துல பரதவர் மக்களிடையே வாழ்ந்து தமிழ் கற்று மதம் போதிக்கிறாங்க.
அவங்க கிட்ட இது பண்ணினல. அது மட்டும் இல்ல, இந்த கையேடு வந்து தன்னை ஒத்த பாதிரிகளுக்கு இது அவங்களுக்கு கைடு போல இருக்கணும் அவரு எழுதியிருக்காரு. ஏன்னா இது அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது அங்கிருந்து வரப்போகுது. அவங்களுக்கு எந்த மொழியில கற்றுக் கொடுக்க போறோம்னு தெரியாது. எந்த மக்களுக்கு போர்ச்சுகீசியன் மொழி தெரியாது, லத்தீன் தெரியாது. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவையாதான் இருக்கு கண்டிப்பா, எப்படி பாடம் நடத்தலான்ட்டு. இது எழுதி இதை பற்றிய அறிக்கை இதெல்லாம் லயோலாக்கு அங்க வேட்டிகனுக்கு அனுப்பி அவங்களுக்கிடையே நிறைய போக்குவரத்து கடிதங்கள் எல்லாம் இருக்கு. அது அவங்க ஜிஎன் அம்மையார் வந்து போய் படிச்சு பார்த்து, ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியாததுனால உதவிக்கு ஆள் தேடி இருக்காங்க. பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்துல நான் இருந்து அந்த நேரத்துல மொழியியல் முடிக்கல, பிஹெச்டி பண்ணிட்டு இருந்த நேரம் கேள்விப்பட்டு என்கிட்ட என்ன நியூயார்க்ல இருந்து வந்து பார்த்தாங்க. இதுக்கு எனக்கு கொலாபரேட் பண்ண முடியுமா? அவங்களுக்கு ரொம்ப தயக்கம் முதல்ல. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது வந்து பரதவர் மொழியை பற்றி சொல்ற நூல். இதுக்கு வந்து அவங்க பின்னாடி எனக்கு சொன்னாங்க, இது ஒரு பிராமின் லேடிக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னுட்டு நினைச்சாங்களாம். வந்துட்டு அப்ப என்னுடைய சூப்பர்வைசர் அவர் சொன்னாரு, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க, ராஜத்துக்கு இலக்கணம்னு சொன்னாலே எகிரி குதிப்பா வந்து ஒத்துக்குவான்னு சொல்லி அவங்க நியூயார்க்ல இருந்து பார்க்க வந்தாங்க. என்ன கேட்டு நான் ஒத்துக்கிறேன் சரின்னுட்டேன். அப்ப 2 பேருமா சேர்ந்து ஆனா இது எல்லாம் லத்தீன்ல ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்க? இல்ல போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ்ல ஆரம்பிக்குது. சோ போர்ச்சுகீசியன் லாங்குவேஜ்ல ஆரம்பிச்சுட்டு அப்ப தமிழ் இலக்கணம் வருது இங்க. இது வந்து பொருளடக்கம். நீங்க முதல்ல பார்த்தது பொருளடக்கம். போர்ச்சுகீசியன் லாங்குவேஜ்ல ஆரம்பிக்குது பாடங்கள், சாப்டர்ஸ் வருது. ஓகே. சோ இது அடுத்து வந்து அவர் வந்து ஆரம்பம் வந்து இன்ட்ரோ மாதிரி வருது நினைக்கிறேன். நம்ம தமிழ் எழுத்து, அந்த கால தமிழ் எழுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க. வந்து பக்கத்துல அந்த லாவை போட்டு வச்சிருக்காரு. ஆமா, அந்த காலத்துல அப்படிதான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது இந்த பிராமி எழுத்து மறைஞ்சு வட்ட எழுத்து வந்து பிறகு தமிழ் எழுத்து வந்த காலகட்டம் இது. தமிழ் எழுத்து வந்துடுச்சு இந்த காலகட்டத்துல. ஆமா, சோழர் காலம், பிற்கால சோழர் காலம் வந்த பிறகு இல்லையா தமிழ் எழுத்து வந்துருச்சு. அப்ப இன்னும் செம்மைப்படுத்தப்பட்ட தமிழ் எழுத்து வந்துருச்சு. அந்த அதான் நல்லா தெளிவா பார்க்க முடியுது. தெரியுது. ஈ வடிவம் கொஞ்சம் இன்னும் தெளிவு இல்லாம இருக்கு. பக்கத்துலதான் இந்த லா வந்துருது. ஏக்கு வந்து அந்த கோடு சரியா, அதெல்லாம் வீரமாமுனிவர் உண்டாக்குனதுன்னு சொல்றாங்க. இந்த ஐ வந்து 2 போட்டிருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு புரியாம போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அது ஆமா, அதை பற்றி உள்ள விளக்கம் சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த ஒலிகள் எல்லாம் எப்படி அக்கு போட்டிருக்காங்க, அக்கு போட்டிருக்காங்க. கங்க ச ஞ ட ந த ந ட வருது. ம ய ர ல வ ழ ல ர ந ய ர ல. ஓகே, அதுல படிச்சிருக்காங்க அப்ப முழுசா. ஆமா, அவர் வந்து இந்த சொல்லிருப்பாரு இந்த புத்தகத்துல அந்த காலத்து சரியா ரொம்ப தெளிவாவே நல்ல தெளிவா இருக்கு. இது என்னமா எனக்கு இந்த எழுத்து இது ரா பெரிய ரா. ஓகே, அப்ப இது வந்து சின்ன இது 2 கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அப்ப அந்த நேரத்துல. ஆனா படிச்சிருக்காங்களே அவங்க, அது கொஞ்சம் முக்கியத்துவம் எடுத்து இது விளக்கம் ஆரம்பிக்குது. அவர் வந்து இதுக்கு வேட்டிகனுக்கு எழுதின கடிதத்துல இந்த மொழி ரொம்ப கடினமா இருக்கு படிக்கிறதுக்கு, கொஞ்ச நாள் பாதிரி வேலையில இருந்து ஓய்வு வாங்கி படிச்சார். இதே காரியத்தை தான் நம்ம சீகன் பால்க்கும் பண்ணிருக்காரு. லூத்தரன் பிரிஸ்ட்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் வராரு. அவர் வரவர் அவரு என்ன பண்றாரு, முதல்ல பயந்துட்டு இது என்னால பார்த்து தமிழ் இவ்வளவு சிரமமா இருக்கு, என்னால படிக்க முடியாது, அதனால நான் வந்து மதம் மாத்திர வேலையை நான் கொஞ்ச நாள் நிறுத்திட்டு நான் தமிழை முதல்ல படிக்கிறேன். 2 வருஷம் காலை தொடங்கி மாலை வரைக்கும் படிச்சாராம். படிச்சு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் முதல்ல ஒரு இளைஞன குட்டி பையனை வந்து அவர் வந்து மதம் மாத்திர தமிழ்ல வெப்டைஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு அது. ஏன்னா அவ்வளவு முயற்சி பண்ணிருக்காங்க அந்த பாதிரிமார்கள். அது ரொம்ப நம்ம பாராட்டணும். அதாவது மதம் மாற்றுவது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கொள்கை அப்படின்னு இருந்தா கூட அத வந்து ஒரு இன்டர்பிரட்டரை வச்சு பண்ணிருக்கலாமே. அப்படி இல்ல, அவங்க தான் அதை சரியா செய்யணும், முறையா இது பண்ணணும். இந்த புத்தகத்துல இந்த இதுல வந்து எடுத்துக்காட்டுகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பறவை மக்கள் வந்து ஏன் கோயிலுக்கு வரல அந்த மாதிரிதான் சென்டென்சஸ் இருக்கும். பரதவ மக்கள் அவங்க தானே புன்னக்கையில அவங்களதான் அவங்க வந்து அவங்க கிட்ட 30,000 பேர் ஒரே நேரத்துல மாறினாங்க அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த ஆனா அந்த கோயிலுக்கு வரலங்கிற காரணத்தெல்லாம் சொல்றாங்களா? இல்ல எடுத்துக்காட்டு காட்டும் போது, நீ ஏன் கோயிலுக்கு போயிரா இல்லை
அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஆனா இவ்வளவு பெரிய புத்தகமா இருக்கு, இது முழுசும் என்ன விஷயத்தை சொல்றாங்க இந்த நூல்ல? இது முழுக்க இது நம்ம வெறும் தமிழ் இலக்கண நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இதுல வந்து முதல்ல எழுத்துக்களை சொல்றது, இந்த எழுத்தினுடைய ஒலிகளை சொல்றது, அதுக்கப்புறமா வந்து இந்த இங்கிலீஷ் கிராமர்லாம் நீங்க ஜெர்மன் கிராமர் பாத்தீங்கன்னா நாமினல் டிக்ளென்ஷன்ஸ், வெர்பல் கான்ஜுகேஷன்ஸ் அது முழுக்க இங்க இருக்கும். இது படிங்க. இது வந்து அந்த இது வந்து மக்களுக்கு வந்து பெயர் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுமா இல்ல உங்களுக்கு வந்து இது வந்து இதனுடைய அடிப்படை வந்து ஜோன் டி பாரஸ்னு சொல்லிட்டு அவங்க லாட்டின் கிராமரினுடைய அடிப்படையில தமிழ் கிராமரை விளக்கியிருக்காரு. அப்ப முதல்ல நாமினல் தெரிந்ததுல இருந்து தெரியாததுக்கு செல்வல் பாடத்துல. அப்ப அந்த முதல்ல மக்களுடைய பெயர்களை வச்சு ஆக்குபேஷனல் நேம்ஸ் அதை வச்சு இல்ல தொட்டியன். இன்னைக்கு கூட மதுரையில தொட்டியன் கிணற்று சந்துன்னு ஒரு சந்து இருக்கு. அவங்க வந்து எந்த அவங்க வேற தெலுங்கு நாட்டுல இருந்து வந்தாங்கன்னு ஒரு சிலருடைய யூகம், ஆனா எனக்கு தெரியாது. இவர் சொல்றது வந்து தொட்டியன் அப்படின்னுதான் தொட்டியன். அப்புறம் அதுக்கு பெண்பால் வந்து அது ப்ளூரல், தொட்டியர், தொட்டியருடைய, தொட்டியருக்கு, தொட்டியரே, விழி அதோட. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா அது பெண்பால் தொட்டிச்சி அந்த மாதிரி. பரவன, பரதனி, பரதனி, பரவன், பரவன், பரத்தி, பரவன், பரத்தி. இதுல பாருங்க அந்த காலத்துல எத்தனை வகையான மக்கள் இருக்காங்க. பிராமணத்தி, பரவன், பரத்தி. இந்த இது பாருங்க சொன்னகன், சொன்னகத்தி, சோனகன், சோனகத்தி, அதாவது ஆனா ரெண்டு தர போட்டிருக்காங்க. நிறைய எழுத்து பிழைகள் இருக்கு. பறையன், பறைச்சி, கடையன், கடைச்சி, கடைசி, அப்புறம் முக்கியன், முக்கியச்சி, நம்ம பாலு கிட்ட கேட்டா தெரியும். முக்குவன் அந்த முக்குளித்து எடுக்கிறவங்க. ஓகே, முக்குயன், முக்குயன், முக்குவிச்சி, இதெல்லாம் ஓகே. இது ஒரு குழு பெயர்களா? ஆமா, குழு பெயர்களா இது பண்ணிட்டு ஏன்னா மக்கள் கிட்ட பேசும்போது அந்த முக்குவனை கூட்டிட்டு வா அப்படின்னு தானே சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் அவர் படிக்கணும். அது வந்து நல்லா படிச்சு பழகி இருக்காருன்னு தெரியுது. இந்த பாருங்க, இதுல வந்து கொல்லன், கொல்லத்தி, கொல்லத்தி, பரணன், பாணன், 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 பாணச்சி, கண்ணன், கண்ணாத்தி, கண்ணான், கண்ணாத், கண்ணாத்தி, கண்மாளன், கண்மாளன். இது நான் வந்திருக்கணும்ல. ஆமா, கண்மாளன், கண்மாளச்சி, கண்மாடிச்சின்னு போட்டிருக்காங்க. கண்மாடிச்சின்னு போட்டிருக்காங்க. தட்டாத்தி, தட்டான், தட்டாத்தி, நாசுவன், நாசுவத்தி. நாசுவன்ங்கிறத நம்ம இப்ப கேள்விப்படுற மாதிரி இல்லையே. உண்டு உண்டு இருக்கா? ஆமா, பார்பர்னு சொல்லுவோம்ல. ஆமா, அவங்க அதெல்லாம் வட்டார வழக்கு. அப்ப இந்த வட்டார வழக்கெல்லாம் சொற்களை தேடி எடுத்து அவங்க சேர்த்துட்டாங்க. இதெல்லாம் தேவையே இருக்காது. ஏன்னு கேட்டா அந்த புனைக்கல் துறைமுகம் பக்கத்துல பயன்பாட்டுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே எடுத்து அது பயன்பாட்டுல இருக்கிறதும் இந்த இலக்கணத்துல சேர்த்துட்டாங்க. ஓகே, அதுக்கு வந்து இங்க போர்ச்சுகீஸ் மொழியிலேயே வந்து அதுக்கான வார்த்தையை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து போர்ச்சுகீஸ்ல எப்படி எழுதுறதுன்னுட்டு இது வந்து மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு இது. ஓகே, சோ கண்ணான் இது போர்ச்சுகீஸ்ல மொழிபெயர்ப்பு. இப்போ ரோமன் லெட்டர்ஸ்ல எழுத்து எப்படி வாசிக்கிறதுன்ட்டு அப்புறம் அதுக்கு மொழிபெயர்ப்பு. அதத்தான் வந்து நான் அந்த ஜீனமேயர்னு சொன்னேன்னு அவங்களும் நானுமா சேர்ந்து, அவங்களுக்கு லாட்டின் பள்ளிக்கூடத்திலேயே பழக்கம், அதனால போர்ச்சுகீஸ் எளிமையா இருந்தது படிக்கிறதுக்கு. எனக்கு போர்ச்சுகீஸ் தெரியாது. அவங்களோட உட்காந்து, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ரெண்டு பேருமா உட்காந்து ராவும் பகலுமா எழுதுவோம். அப்ப அவங்க வந்து மொழிபெயர்த்து சொல்லுவாங்க. அதுதான் இங்க நாங்க மொழிபெயர்த்திருக்கிறோம். ஓகே, இங்க வந்திருக்க அந்த மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்துல கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, லத்தீன்ல இருந்து உள்ளதை நீங்க ஆங்கிலத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஆமா. ஆக முழுசா அந்த நூல் வந்து எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னு நான் பாத்துறேன். ஏன்னா அது எதை பத்தி பேசுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். அது முதல்ல ஒரு இது வருது, ஆர்டிஃபேக்ட்னு வருது. உங்களுடைய ப்ரீஃபேஸ் மாதிரி கொடுத்திருக்கீங்களா? 3 பேர் எழுதியிருக்கோம். நானு, அவங்க ஜீனுடைய கணவர். ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட், அப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் தி ஆர்ட் டி லிங்கோ மலபார். இதுதான் இந்த ட்ரான்ஸ்லேஷன் இது. ஓகே, அடுத்து வந்து 3வது சாப்டர். இதெல்லாம் பாட்டு கான்ஜுகேஷன் இலக்கணம் எல்லாம் வந்துருது. பர்சனல் வெர்ப், செகண்ட் கான்ஜுகேஷன். ஓகே, எல்லாம் இலக்கண பகுதியா வந்துருது. ஓகே, நிறைய இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்துருது. ஓகே, வெர்ப் டு பி. ஓகே, ஓகே. பார்ட் 3 வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் தி ஆர்ட். அது நான் எழுதுனது. இது நீங்க எழுதுனது. ஏன்னா இத பற்றி வந்து நிறைய பேருக்கு இலக்கணத்தை பற்றி படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லாட்டா கூட இந்த
அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது வந்து இந்த இது என்ன சொல்லி இருக்கு, அது வந்து அந்த பாதிரியார் நிலையில இருந்து அவர் எப்படி எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ரிவ்யூ மாதிரி. அது கடைசி ரெண்டும் இது பண்ணிட்டு இதுக்கு பிறகு யூனிக்னஸ்லாம் வருது. ஆமா, இன்ஜெனிவிட்டி அண்ட் இன்னோவேஷன், பிராக்மேட்டிக்ஸ். ஓகே, இதுக்கு பிறகு என்ன செய்யணும், ஏன்னா அவரே வந்து அந்த பின்னாடி ஆராதனையே அவங்க பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்களே, கஷ்டம். அது வந்து அந்த இந்த புத்தகத்துக்கும் இந்த கையேட்டுக்கும் இந்த புத்தகத்துக்கும் இடையில பல ஆண்டுகள் அவர் அதுக்குள்ள தமிழ் அங்க நல்லா படிச்சிருக்காரு. ஓகே, அன்றிக்கடிகளா ஒரு எத்தனை ஒரு 20 ஆமா இருக்கலாம். ஆமா ஆமா கரெக்ட். அதுக்கப்புறம் தான் 1579 இது வருது. ஆமா, அப்ப இது இரண்டாவது நூல் இல்லையா, தம்பிரான் வணக்கத்துக்கு அடுத்து இல்லையா? ஆமா, இரண்டாவது நூல். தம்பிரான் வணக்கம் வந்து தமிழ்நாட்டுல அச்சிடப்படல, இதுல கொள்கை தமிழ்நாடு இந்தியாவிலேயே இல்ல, லிஸ்பன் நினைக்கிறேன். ஓகே, அங்க வந்து ஆனா இவங்க ரெண்டு பேரோட நூல்களுமேமா, அதாவது தமிழ்நாட்டினுடைய நூலும் சரி, நோவிஸ் விக்டோரியாவோட நூலும் சரி, அவர் ஆ சுப்பிரமணியன் அவருடைய நூலும் சரி, அது கொல்லத்துல வந்து அச்சடிக்கப்பட்ட நூல் அப்படின்னு தான் அது ஒரு இது இருக்கு. தம்பிரான் வணக்கம் சொல்றாங்க, தம்பிரான் வணக்கம். ஆனா தொடக்கத்துல உள்ளது வந்து ஹார்வர்ட்ல இருக்கு. அது அந்த ஹார்வர்ட்ல இருக்கிறது வந்து இங்க லிஸ்பன்ல அச்சடிக்கப்பட்டதுதான். ஓகே, அப்படின்னா இங்க இருந்து தமிழர்கள் உதவிக்கு அழைச்சிட்டு போய் செஞ்சாங்களா? ஓகே, சரி. அதான எழுத்து கொடுக்க செய்யறதுக்கு சில ஆட்கள் வேணும். அது ரொம்ப அழகா இருக்கும் அத பாக்குது. எனக்கு நீங்க அந்த பக்கம் இருக்கும்போது போய் பாத்துடலாம்னு சொல்லணும்னு ஆசை இருந்தது. ஆனா நேரம் இல்லாததுனால ஹார்வர்டு இதுல முதல்ல நான் அதை பார்த்த அழுக வந்துருச்சு. ஆமா, ஏன்னா முதல் நூல் இல்லையா, அதை பாக்குறதுக்கு அது ஒண்ணுதான் இப்ப கிடைக்குது. அது அப்படிங்கிறது அதுல இன்னொரு அழகு என்னன்னா, சிவப்பு மையம் கருப்பு மையம் மாத்தி மாத்தி இருக்கும். வந்து ரொம்ப அழகான எழுத்துக்கள். அதை பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட வேண்டும். இது வந்து இது எழுதுற காலத்துக்குள்ள அந்த அன்றிக்கடிகளாருக்கு வந்து இதுல எழுதியிருப்பார். எழுத்து நல்லா வந்திருக்கு அவருக்கு. எழுதியிருக்காரு கிறிஸ்தியானி வணக்கம் அப்படிங்கிறது. ஆனாலும் புள்ளி இல்ல 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 இதுல ஒன்றுமே புள்ளி மட்டும் இல்லாதது இல்ல, எழுத்துக்களை சேர்த்து சேர்த்து சேர்த்து. ஆமா, இதுல வந்து இங்க போட்டிருக்கோம், தியானிகளுக்குள்ள படிப்பினையை, தியானிகளுக்குள்ள படிப்பினையை. அது காலி கொஞ்சம் சிரமம் தான், ஏன்னா நம்ம ஊகிக்க வேண்டியதான். கொஞ்சம் பழகிட்டோம், கீழே வைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அல்ல சில கல்விமான்களை கொண்டு இத வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். இப்ப இத தமிழ்ல இப்படி முழுசா தமிழ்ல போட்டிருக்காங்க. அப்ப நிச்சயமா இது வந்து போர்ச்சுகீசியர்களுக்கு உள்ள நூலா இருக்காது. இது வந்து இவங்க டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னா லோக்கல் மக்கள். அப்ப அந்த மக்கள் இந்த நூலை வச்சு அவங்க படிச்சுக்கிறதுக்கு, அது இந்த மதம் மாறின பரத மக்கள் படிக்கிறதுக்கு தானே, படிக்கிறதுக்கு. அல்லாட்டி அவங்களுக்கு இதுல கிறித்துவ ஆலயத்துல வந்து போதிக்கிற மத புதகர் அவங்களுக்கு ஓகே, மதகுருமாருக்கு அவங்க இதை பயன்படுத்திட்டு அவங்க சொல்ல சொல்ல பரதவர்கள் அவங்க வந்து கேட்டு வாங்கி திரும்ப சொல்ற மாதிரி. ஓகே, தம்பிரான் வணக்கம் படிக்கிற தளத்திலே பிள்ளைகள் எல்லோரும் நல்லா இருக்கு. இங்க பாருங்க, சுத்தமான குரு அடையாளத்தால் எங்கள் குருசின் அடையாளத்தால் எங்கள் சத்துருக்கள் எதிரிகள் தொடங்குது. இப்ப இந்த நூலை பாக்குற போது இந்த கீழே ஒரு எழுத்துக்கள் வருது இல்லையா, இது என்னன்னு நீ கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுல வந்து ஒரு 2-3 வியப்புக்குரிய செய்திகள் உண்டு. ஒன்று வந்து இந்த மாதிரி பிரித்து எழுதாம சேர்ந்து எழுதுறது. இன்னொன்னு என்னன்னு சொன்னா, அவங்க போர்த்துகீசிய மொழியிலிருந்து அவங்க வந்து இந்த கிறிஸ்தவ கருத்துக்கள் கோட்பாடுகளை வந்து தமிழ்நாட்டுக்கு சொல்லணும். அதுக்கு சரியான வார்த்தை இல்லாம இருந்தா அந்த போர்ச்சுகீசியதை வந்து தமிழ் படுத்தி, இப்போ கம்பெனின்றது கொம்பனியர்னு போட்டு, ஆனா அச்சுல வரும்போது 2 பக்கமும் வேல் குத்து மாதிரி ஒரு இது போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பல் போட்டுட்டாங்கன்னாக்கா இது வந்து அடிப்படையில தமிழ்ல இல்லாத வார்த்தை, போர்த்துகீசியர்ல இருந்த வார்த்தை தமிழ் படுத்தப்பட்டது. அந்த மாதிரி செய்திருப்பாங்க. அப்புறம் 2வது வந்து இப்ப கூட எனக்கு தோணும், என்ன சிலருக்கு வந்து இந்த ஆங்கில வார்த்தை கலக்கக்கூடாது, தமிழ் படுத்தணும், எல்லாத்தையும் தமிழ் எழுத்துல எழுதணும் அப்படின்ட்டு ஒரு இயக்கம் இருக்குது இல்லையா. அப்போ சில சமயம் எனக்கு தோணும்,
வந்து ஏன்னா அப்போ ஒலிப்பு கெட்டு போகும் நிறைய இதுல, ஒலிப்பு கெட்டு போகுதே, அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒலிப்பு உண்மையான ஒலிப்போடு போட்டுட்டு அது ரெண்டு பக்கமும் ஏதாவது ஒரு அடையாளம் அந்த போர்ச்சுகீசியர் பண்ண மாதிரி பண்ணா என்னன்னு தோணும் எனக்கு சில சமயம். அப்புறம் அடுத்தது வந்து என்ன இதுன்னு சொன்னா, அதாவது இப்ப இந்த அச்சகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தமிழ் தெரியும்னு தேவையில்லை, அவங்க அச்சுக்கோக்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப வந்து தாள்கள் வந்து செதறி போகாம ஒழுங்கா இது பண்ணணும்னு சொன்னா அதுக்கு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்ற முறையை பாருங்க. இப்ப வந்து ஒரு பக்கம் இருக்கு, இந்த ஒரு பக்கத்துல கடைசி வரிக்கு கீழே ஒரு 2 எழுத்து இருக்கும். சில சமயம் அது ஒரு சிலபிளா இருக்கும், சில சமயம் 2 சிலபிளா இருக்கும், ஒரு 2 எழுத்து இருக்கும். அந்த 2 எழுத்து என்னன்னு சொன்னா அடுத்த பக்கத்தினுடைய தொடக்கத்துல இருக்கும். இங்க பூ அப்ப அந்த கான்டெக்ஸ்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சல. இங்க மரி அப்படிங்கிற மரி ஆளுடைய அப்படிங்கிற மாதிரி வருது. அப்ப தொடர்ச்சியா இதே மாதிரி அது ஒரு ரெஃபரன்ஸ் வருது. அச்சுக்கோக்கிறவங்களுக்கு வந்து அது எளிமையா இருக்கும். சித்தி ஆணியுடைய கரெக்ட். இது ஒரு நல்ல முறைதான் அவங்க கையாண்டிருக்காங்க, அந்த காலத்துல யோசிச்சு செஞ்சிருக்காங்க, தவறு வந்துடக்கூடாது. அதுவும் இவ்வளவு பெரிய புத்தகத்தை அந்த காலத்துல 1579 அந்த பழைய காலத்துல அந்த அச்சிடப்பட்ட நேரத்துல வந்து அந்த அச்சுக்கோக்கிறவங்களுக்கு மொழியே தெரிய தேவையில்லை, இந்த இதை கண்டுபிடிக்க முடிஞ்சா போதும், இந்த 2 எழுத்து கடைசி எழுத்து. அப்ப இந்த பகுதிக்கு வருது, அப்ப அடுத்தது வரப்போ வா அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. அதுல தவறவே இல்லை, தவறவே இல்லை. ஆமா, நல்ல கன்சிஸ்டன்சி இருக்கு. நம்முடைய நாயன் இயேசு கிறிஸ்துவுக்கு சுத்தமான குருசிலே யாவரை உண்டு நம்மை மீண்டானே வெளியிலே விச்சுவதிக்கத்தக்கதாக. இது படிக்கிறதுக்கு இந்த 2-3 இருக்கிறத வச்சுதான் இந்த மொழிபெயர்த்து இருக்கிறப்போ ஒரு இது வந்தது. ரொம்ப ஒரு நிறைய இடங்கள்ல நானும் ஜீனம்மையாரும் வந்து நான் பிலடெல்பியால வேலை பார்த்துட்டு இருந்தப்ப அங்க இருந்து வியாழக்கிழமை இல்லாட்டி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மத்தியானம் கிளம்பி நியூ ஹேவனுக்கு போயிடுவேன் அவங்க வீட்டுக்கு. 2-3 நாள் அப்புறம் திங்கக்கிழமை காலையில தான் வருவேன், ஏன்னா அன்னைக்கு வகுப்பு இருக்காது. அப்போ அந்த 2-3 நாள் நேரம் எங்களுக்கு போறதே தெரியாது. இதுல உட்காந்து நிறைய வாக்குவாதம் நடக்கும். அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங் லேடி. அவங்களுக்கு தமிழ் தெரியும், உங்களுக்கு இல்ல தெரியாது. அப்ப உங்களுடைய உதவி தேவை அவங்களுக்கு நிச்சயமா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை ஒரு சட்டி ஒரு சொல், அந்த கால போர்ச்சுகீஸ் ஸ்பெல்லிங்கே உறுதிப்படலை. அப்போ CATIன்னு போட்டிருக்கோம் போர்ச்சுகீஸ் எழுத்துல. அப்போ வச்சு பார்த்து இது எப்படி இது பண்ண போறீங்க, சதின்னு சொல்லுவீங்களா, சாதின்னு சொல்லுவீங்களா, சாடின்னு சொல்லுவீங்களா, சட்டின்னு சொல்லுவீங்களா, சாட்டின்னு, எத்தனை காம்பினேஷன் குழப்பம் வருது. அப்ப அந்த அதுக்கு எப்போ என்ன உதவி கிடைச்சதுன்னு சொன்னா, அன்றைக்கு அடிகளாரே அதுக்கு வந்து இது கொடுத்திருப்பாரு, எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாரு, நாய் சட்டி உடைத்தது அப்படின்னு. அப்போ நாய் சட்டி உடைத்தது அப்படின்னு சொன்னாக்கா வேற வார்த்தை அதை வச்சு அப்ப அதுக்குள்ள வந்து சதி வராது, சாதி வராது. ஆமா ஆமா, இப்ப சட்டிங்கிறது அதுக்கு பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க வந்து போர்ச்சுகீஸ்லயும் அது மொழிபெயர்ப்பு இருக்கும். அதனால அவங்க வந்து போர்ச்சுகீஸை வந்து இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்து சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து தமிழ் எழுத்துல பார்த்தா சரியா இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்பேன். அதனால 2 பேரும் எப்படியோ சமாளிச்சு கொண்டு வந்து முடிச்சிட்டீங்க நூலை. ஆனா அது அந்த நூல் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, 82 கொஞ்ச நாள் இடையில தடைப்பட்டது அந்த வேலை. எப்ப தொடங்கினது, எந்த ஆண்டு தொடங்கினது? 78. 78. நாங்க 2 பேரும் இந்த வேலையை தொடங்கினது 78. 80ல நான் ஆனார்பர்க்கு வேலைக்கு போயிட்டேன் பிலடெல்பியால இருந்து. அப்புறம் சரி கொண்டு வந்துடலாம், அந்த புத்தகத்தை கொண்டு வரக்கூடிய நிலையில ஓரளவு முடிச்சிட்டோம். அவங்க வந்து கடைசியா பார்த்துட்டு நான் இன்னொரு சாப்டர் எழுதணும்னு சொன்னாங்க. சரி எழுதலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ ஜெர்மனில இருந்து தான் வெவ்வேறுன்னு ஒருத்தர் வந்து இந்த இதை வந்து அப்படியே அந்த மொழிபெயர்க்காம
அப்படியே எடிட் பண்ணிட்டாரு. எடிட் பண்ணி ஒரு புத்தகம் வெளியிட்டார். இத அப்படி எந்த மாற்றமும் செய்யல, மாற்றம் எல்லாம் செய்யல. அப்படியே ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல கொடுத்து இத இது பண்ண எப்படியாது. அந்த செய்தி அவங்களுக்கு ஜீனம்யாருக்கு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஆர்வம் இழந்து போச்சு. ஏன்னா அன்ரிக்கா அடிகளாருங்கிறவர் வந்து ஒரு அவங்க சொல்ற வார்த்தையை சொல்றேன், ஒரு அப்ஸ்கியூர் ஃபிகர். அவரை பற்றி நம்ம ஒரு புத்தகம் எழுதி நம்மதுதான் யுனிக்கா இருக்க போகுதுன்னு நினைச்சோம். இப்படி ஜெர்மனில இருந்து இந்த புத்தகம் வந்துருச்சு, எனக்கு விருப்பம் இல்லைன்னு போட்டுட்டாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு என்னத்துக்குன்னு எனக்கு இந்த புத்தகம் வேலையை எடுத்துட்டேன். வேற தேங்கி போச்சு அந்த முதல் வேலை. பல ஆண்டுகள் ஆமா தேங்கி போச்சு. அப்புறமா வந்து அவங்களுக்கு 2009 ஆல்சைமர்ஸ் மறதி நோய் வந்துட்டு, அப்ப அவருடைய கணவர் வந்து என்ன நினைத்தாரு, கொஞ்சம் ஊக்கம் இல்லாம போய் இதை முழுக்க ஏல் நூலகத்துக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நோட்ஸ், என்னுடைய கட்டுரைகள் எல்லாமே அப்ப வந்து ஏல் பல்கலைக்கழகத்துல அண்ணாமலை, டாக்டர் அண்ணாமலைன்னு சொல்றவர் வந்து அவங்க தமிழ் ஆசிரியரா கத்து கொடுத்துட்டு இருந்தாரு. அவரை வந்து ஏல் லைப்ரரியில இருந்து கூப்பிட்டு வீட்டுக்கு அந்த நார்வின்ஹைம் ஜீனம்யாருடைய கணவர், இதை நான் ஏலுக்கு திருப்பி கொடுக்க போறேன், நீங்க ஒரு தடவை பாத்துங்க அப்படின்னு சொல்லிப்ப அவர் பார்த்துட்டு, ஐயோ இது வந்து கொடுக்க வேண்டாம், முடிச்சிருங்க எப்படியாவது. அவங்க மறதி நோயில இருக்காங்க, அவங்களோட ஒன்னும் பேசவும் முடியாது. ஆனா அவங்க அதுக்கு இடையில எங்கிட்ட அவங்க தனியா எழுதி இது பண்ணிட்டு இருந்தாங்க, முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நார்வின்ஹைம் வந்து எனக்கு அந்த கட்டுகள் பூரா அனுப்பினார். அவங்க கணவர் 2009 இருந்து தன்னந்தனியா வேலை பார்க்கும்போது ரொம்ப கடினமா இருந்தது. ஏன்னு கேட்டா நிறைய பகுதி நாங்க 2 பேரும் வேலை பார்த்த நேரத்துல திருப்பி இத்தனை 20 ஆண்டுகள் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மாற்றம் செய்யணும்னு தோணும் இல்லையா? ஆனா அவங்கள கேட்காம செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் அவங்கதான் தொடங்கினது. எவ்வளவு வேலையை முடிச்சிருந்தீங்க என்ன சொல்றது, செகண்ட் டிராஃப்ட், தேர்ட் டிராஃப்ட், நம்ம நிறைய தடவை படிவம் போவோம் இல்லையா, அந்த இதுல வந்து எல்லாமே முடிஞ்சாச்சு. கடைசியா ஒரு முறை என்னைய வந்து தனியா ஒரு சாப்டர் எழுத சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க ஊக்கம் இழந்து போன உடனே நானும் ஏன்னா அந்த வேலையை தொடங்கிட்டேன். புத்தகம் சங்க இலக்கிய இலக்கணத்தை பற்றி எழுதுறதுக்கு தொடங்கிட்டேன். அதனால நானும் தள்ளி போட்டுட்டேன். அதுக்குள்ள அவளுக்கு நோய் வந்தது. நான் வந்து நானா முடிவு எடுக்க வேண்டி வந்தது. வந்து இல்ல இந்த நேரத்துல இந்த இதை இப்படி சொல்லலாமா, இப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை அதுல ஒரு இது வந்து இப்போ நமக்கு இணையம் வந்துருச்சு அதுக்கு இடையில. அப்ப கூகுள் டிரான்ஸ்லேட்டரும் வந்தது. அப்ப அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அந்த பயன்படுத்தி போர்ச்சுகீசிய சொல்ல அதுல போடுவேன். அந்த போட்டுட்டு அதுல ஆங்கில மொழிபெயர்ப்பு வரும். அப்ப நாங்க செஞ்சது சரியா இல்லையான்றத பண்ணினேன். ஆனா அவங்களோட பேச முடியல. போன்ல இருந்து இங்க இருந்து கூப்பிடுவேன், அவங்க வந்து என்ன யாருன்னு கண்டுக்க முடியல. அவங்களுக்கு நினைவு வரல. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களோடய அவங்களால பேச முடியல. அப்போ அவருடைய கணவர் வந்து சொல்லிட்டே இருப்பாரு, அவங்களுக்கு வந்து she may pass away any time, ஏதோ லங் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சுமையை பொறுப்பை கொடுத்தது. அது எனக்கு ரொம்ப கடினமா இருந்தது. அப்புறம் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து 2013 ஏப்ரல்ல ஹார்வர்டு வெளியிட்டாங்க. அவங்களுக்கும் புத்தகம் படிகள் போச்சு, எனக்கும் இங்க வந்தது. இதுக்காகவே காத்திருந்த மாதிரி ஜூலைல இறந்துட்டாங்க. நூல் வெளி வந்த உடனே. ஆமா, ஏப்ரல்ல நூல் வந்தது, ஜூலைல இறந்துட்டாங்க. நீங்க அந்த பெரிய பணியை வந்து அது கொண்டு வந்து பதிப்பிக்க வரைக்கும் உள்ள பெரும்பணி உங்களுடைய தான் இருந்திருக்கு. ஆமா, கடைசி 4 ஆண்டுகள். இல்ல வேற மாதிரி முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அது நூல் வெளியே வந்திருக்க வாய்ப்பே இல்லாம போயிருந்திருக்கும். இது ஒரு பெரிய, அதாவது மிக சோகமான கடின உழைப்பு இருக்கு, சோகமான பல சூழ்நிலைகள், அதுக்கு மீறி இந்த புத்தகம் வந்திருக்கு. இது ஒரு கடினமான ஒரு உழைப்பு இல்லைங்களா?
அது அந்த முன்னுரையில நாங்க சொல்லியிருப்போம், 3 பேரும் சொல்லியிருப்போம். இல்ல இதோட எனக்கு என்ன தோணுது, இந்த பாதிரிமார்கள் தொடர்பான ஆய்வு தமிழகத்துல நான் என்ன யோசிக்கிறேன், இப்ப நானும் இந்த ஆர்வமா லூத்தரன் பாதிரிமார்களை பத்தி ஆராய்ச்சி செய்துட்டு இருக்கிறதுனால தமிழக வரலாறு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ, நீங்க வந்து லிங்குவிஸ்டிக் வழியில நீங்க பாக்குறீங்க, கிராமர் வகையில பாக்குறீங்க, நான் வரலாற்று வகையில அந்த ஆர்வத்தை பாக்குறப்போது தமிழ் வரலாறு அப்படின்னு பாக்குறப்போ ஐரோப்பியர்கள் தமிழ் வருகை உலகளாவிய அளவில் அவங்க தமிழை கொண்டு போன அந்த பார்வையை வந்து அந்த பகுதியை ஒதுக்கிட்டு தமிழ் வரலாறு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை பல பேர் கவனிக்க மறுக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் வரலாறு மன்னர்கள் நாயக்கர்களோட முடிச்சிடுறாங்க, ஆங்கிலேய வருகை அப்படிங்கறத முடிச்சிடுறாங்க. ஆனா ஐரோப்பியர்கள் அவங்க வந்து ஐரோப்பியர்கள்ல ஆங்கிலேயரை மட்டும் எடுத்துக்கிறாங்க. பிற போர்ச்சுகீசியர், ஸ்பானிஷ் மக்கள், அப்புறம் லூத்தரன், ஜெர்மானிய, டேனிஷ் மக்கள், இவங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவங்க பண்ண வேலைகள், தமிழ் தொடர்பான வேலைகள் மறக்கப்பட்ட ஒண்ணா இருக்கு. அதை பத்தி ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. இந்த மாதிரியான ஆத்தென்டிக்கான புத்தகங்கள் வந்து மொழியியல் பாதி போற மாதிரியே நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, அவங்களோட ஐரோப்பியர்களுடைய இன்வால்வ்மெண்ட் தமிழ் இலக்கண முயற்சிகள் பத்தி நூல்கள் எழுதணும்னு நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அது செய்ய வேண்டிய பணி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நிறைய பேர் இதை வந்து நம்ம இதுல வந்து எல்லாத்துலயுமே வகைப்படுத்துதல் ஒரு மரபு இல்லையா. எதுனாலும் தொடக்கத்துல 5 இணைன்னு ஆரம்பிச்சாலும் கூட பின்னால போன உடனே சாதின்னு வந்தது, வகைப்படுத்துதல் இருக்கு இல்லையா. அதுல வந்து இது பக்தி இலக்கியம், அப்புறம் கிறிஸ்துவ தமிழ், இஸ்லாமிய தமிழ் அப்படின்னு போயிட்டாங்க. ஆமா, மதத்துக்குள்ள அதை திணிச்சிடுறாங்க, இல்லாட்டி தான் அறிஞ்ச ஒரு விஷயத்துக்குள்ள திணிச்சிடறாங்க. நீங்க சொன்ன சாதி விஷயம் இல்லாட்டி மதத்துக்குள்ள வான தமிழ்னு, அதை மீறி வந்து ஒரு ஃபேக்ட்ஸ், ஒரு தரவு, அது தரவை சார்ந்த அதன் பின்னணியில இருக்கிற விஷயம் எதையும் சாராத வகையில் ஆனா பொதுவாக உள்ள சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கிற அந்த பண்பு இல்ல. அந்த கடைசி இதுல நான் கட்டுரையில நான் சொல்லியிருப்பேன் அதை பற்றி. அந்த மாதிரி அந்த காலத்து சூழ்நிலையை நம்ம எந்த அளவுக்கு பார்க்க முடியுது இந்த வெறும் அவர் கொடுத்த எடுத்துக்காட்டுகளை வச்சே எத்தனை வரலாற்று விஷயங்கள் இருக்கு, செய்திகள், சாதாரண மக்கள் செய்திகள். இது நான் ரொம்ப முக்கியமா நான் கருதுறேன். உண்மையிலே இது பின்னாடியில இருக்கிற செய்திகள் அது சமூக வாழ்க்கையோட தரத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அவங்க வளவுன்னு சொல்றாங்க, இன்னைக்கு செட்டிநாட்டுல வளவு இருக்கு. அப்புறம் வந்து கூரைப்பாய் தோணியில இருக்கு எடுத்துக்காட்டு. இன்னைக்கும் தோணி பழக்கத்துல இருக்கு. கூரைப்பாய்ன்றது வந்து மாஸ்ட்ன்னு நினைக்கிறேன். அந்த அந்த வழக்கங்கள்லாம் அன்றாட கற்பனையா ஒன்றும் சொல்லல. பின்னால வந்த நீங்களே லூத்தரன் பாதிரிமாருடைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல நிறைய எடுத்துக்காட்டுகள் வந்து கொஞ்சம் செயற்கையா இருக்கும். இந்த பறவை மக்களுடைய இது மாதிரி ஒரு எளிய மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சாதாரண மக்கள், அவங்களுடைய பேச்சு நல்லா தெரியும். அந்த வகையில எனக்கு லோக்கியலான லாங்குவேஜ், சர்வசாதாரண மக்களுடைய பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கொடுந்தமிழ் அப்படின்னு சொல்ற அவருடைய கொடுந்தமிழ் இலக்கணம் வந்தது, வீரமாமுனிவருடைய கொடுந்தமிழ் இலக்கணம் என்ன காரணத்துக்காக அது வந்தது? ஏன்னு சொன்னா அந்த காலத்துக்குள்ள வந்து அந்த வடமொழி படிச்சவங்க அவங்களுடைய அவங்களோட சேர்ந்து சொல். நேரம் இல்லையா, இன்னும் சொல்றாங்க, இத்தனை 5 நிமிஷம் இருக்கும். 4 minutes. ஓகே, சொல்லுங்க. கொடுந்தமிழ் இலக்கணத்துல ஆமா, அதுக்கு காரணம் வந்து அந்த காலத்துல வடமொழி படித்த பண்டிதர்கள் அவங்களுடைய நட்பு வந்து இந்த ஐரோப்பியர்களுக்கு வந்தது. அப்ப அவங்க வந்து செந்தமிழ், இதுதான் செந்தமிழ், இது கொடுந்தமிழ் அப்படின்னு பிரிச்சதுனாலதான் வீரமாமுனிவர் அப்படி எழுதணும். செந்தமிழ்ல இருந்து பிரிச்சு சொல்றது அப்படிங்கிற மாதிரி. அந்த இதை நம்ம இங்க பார்க்க மாட்டோம். இதுல வந்து அதுதான் அது இலக்கணம், சாதாரண மக்களோட பேச்சு தான் அது இலக்கணம் அப்படிங்கிற வகையில அமைது. இப்போ சென்ற ஆண்டு உங்களுடைய நல்ல சிறந்த ஒரு நூல் ஒண்ணு வெளிவந்த சமுதாயத்துக்கு இப்போ தேவைன்னு நினைக்கிற அந்த நூல், இந்த மாதிரியான நூல் சங்கப்பாடல்கள் சாதி தீண்டாமை இன்ன பிற என்ற தலைப்புல ஒரு நூல் எழுதியிருக்கிறீங்க. என்ன காரணத்தினால இது தோன்றியது, இந்த எண்ணம் தோன்றினது உங்களுக்கு? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், எதை சொல்லணும்னு இந்த புத்தகத்தின் மூலமா நீங்க சொல்றீங்க? சங்க இலக்கியம் பற்றி அமெரிக்கர்கள் சிலர், நிறைய பேர் இல்லை, சிலர் வந்து எழுதியிருக்காங்க. அதில் வந்து சங்க இலக்கிய பாடல்கள் வந்து சோஷியல் டாக்குமெண்டேஷன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டேஷன்னு பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லாமல் வந்து வெறும் இலக்கியமாக பார்க்கக்கூடிய வகையில் நான் எனக்கு வந்து என்னுடைய துறை வந்து குமுக இயலோ சமுதாய இயலோ கிடையாது, இலக்கணம் இலக்கியம் தான்.
அதனால நான் அதுலயே போயாச்சு. ஆனா இந்த சமுதாயியல், அதாவது மானிடையியல், குமுகையியல், அதுல வந்து ஆர்வம் காட்டின சிலர் சங்க இலக்கிய பாடல்களை பார்த்துட்டு அதுல வந்து இன்றைக்கு சாதின்னு சொல்லக்கூடிய சாதி அடுக்கு நிலை அப்ப இருந்தது, தீண்டாமை இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத பார்த்தேன். எனக்கு அது சரியில்லைன்னு தோணுச்சு. சரி, எப்போ முதல் முறையாக தமிழ் இலக்கியத்துல எனக்கு கள பணி செய்ய தெரியாது. நீங்க வந்து போய் எல்லா இடத்தையும் கல்வெட்டு பாக்குறீங்க எல்லாம், அந்த மாதிரி எனக்கு போய் பழக்கம் இல்லை. அதனால நான் எனக்கு கிடைச்சிருக்கிற இலக்கியத்தை வச்சு, அந்த இலக்கிய ஆதாரங்களை வச்சு அதுக்குள்ள இருந்து சான்றுகள் எடுக்கலாம் அப்படின்னா, ஆனா அதை வச்சுதானே நிறைய பேர் இதுல அங்க தீண்டாமை இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காங்க, அதனால அங்க தேடுவோம் அப்படின்னு அந்த முதல்ல இங்க சொல்லி இருப்பேன். இந்த மாதிரி எங்க எப்பல இருந்து தமிழ் இலக்கியத்துல இந்த சாதின்ற இது கோட்பாடு, தீண்டாமை என்ற, குறிப்பா தீண்டாமை என்ற கோட்பாடு. ஏன்னா தீண்டாமை வந்து இருந்ததுன்னா வள்ளுவர் எத்தனையோ செயல்களை கடிஞ்சு எழுதியிருக்காரு. கள்ளுண்ணாதே, பிறன்மனை இழையாதே அப்படின்னு. தீண்டாமைன்றது அந்த காலத்துல அப்படி ஒரு கொடுமையான இது நோய் மாதிரி இருந்ததுன்னா அவர் அதை கடியாம இருந்திருப்பாரா? அது ஒரு பெரிய கேள்வி. அப்ப எப்பல இருந்து வந்தது தீண்டாமைங்கிற கோட்பாடு, எப்பல இருந்து நுழைஞ்சதுன்னு பாக்குறதுக்காக தொடங்கினப்போ, சரி முதல்ல நமக்கு கிடைச்சிருக்கிற முதல் இலக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த சங்க இலக்கியத்தை பார்க்க தொடங்குறேன். அப்ப நமக்கு கிடைச்சிருக்க தமிழ் தொன்மையான இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறதுனால அதுலதான் ஆதாரம் இருக்கா? அதுல ஆதாரம் இருந்துச்சுனாக்கா அப்ப அந்த காலத்துல இருந்திருக்கணும், தமிழக வழக்கத்துல இருந்திருக்கணும் அப்படிங்கிற வகையில உங்களோட ஹைப்போதேசிஸ் நீங்க செட் பண்ணிட்டு நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அது கூட நான் வந்து ஹைப்போதேசிஸ் செட் பண்ண, நம்ம சாதாரணமா அறிவியல் ஆராய்ச்சிகள் எல்லாம் பார்க்கும்போது முதல்ல ஒரு ஹைப்போதேசிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம வந்து தரவுகள் கொண்டு வருவோம். அப்ப தரவுகள் அது சேகரிக்கும் போதே நமக்கு தெரியும் நம்ம ஹைப்போதேசிஸ் தப்பா சரியானு தெரியும். மேற்கொண்டு பார்த்து வேணும்னா ஹைப்போதேசிஸ மாத்தணும். அப்படி மாத்துறதுக்கு நானும் வெளிப்படையா தயார் தான். ஆமா, அதனாலதான் பார்க்க தொடங்கினப்போ எனக்கு மற்றவர்கள் சொன்ன மாதிரி தீண்டாமைன்றது வந்து சங்க இலக்கியத்துல இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா நம்மாழ்வார்க்கு எப்ப வந்ததுன்னா அந்த பக்தி காலத்துல வந்திருக்கணும்னு எனக்கு தோணுது. பக்தி காலம்னா இந்த சைவ பக்தி காலத்திலேயே, சைவ சமயத்து ரெண்டுமே, சைவ வைணவ 7-8 காலம் எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஏன்னு கேட்டா அந்த இலக்கியம் நமக்கு என்ன இலக்கியங்கள்னு சொன்னா நம்மாழ்வார், நீங்க வைஷ்ணவ இலக்கியம் சொல்றீங்க, தேவாரம் அப்ப 7-8 6-7-8 அந்த காலகட்டத்துல. ஆமா, அப்ப வந்து ஏன் முக்கியமா எனக்கு என்ன குறிப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்க, குலம் தாங்கு சாதிகள் அப்படின்னு இந்த நம்மாழ்வாருடைய பாட்டு ஒண்ணு இருக்கும். அதுக்கு உரை சொல்ற ஈடு உரையில என்ன சொல்லி இருக்குன்னா, இந்த மாதிரி மேல்குலத்திலிருந்து கலப்பு திருமணம் பண்ணி கீழே 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 அவங்களுடைய சாதி கீழே சண்டாளனா போகுதுன்ற மாதிரி குறிப்பு இருக்கும். அப்பதான் எனக்கு முதல் முறையான குறிப்பு அங்க கிடைக்குது, இலக்கிய குறிப்பு கிடைக்குது அப்படின்னுட்டு எனக்கு ஒரு முடிவாவே எனக்கு தெரிஞ்சது. ஆனா அதுக்கு பிறகு நான் போக விரும்பல, பக்தி இலக்கியங்கள்ல நான் போக விரும்பல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தீண்டாமைன்னு உடனே நம்ம எல்லாருக்கும் வந்து நந்தனார் சரித்திர கீர்த்தனை தான் நினைவுக்கு வரும். வந்து புலையன் தீண்டாமைன்னு சொல்லிட்டு அந்த பெரிய புராணத்தையே நான் எடுத்து படிச்சு பார்த்தேன். முன்பு வகுப்புல சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இப்ப திரும்பவும் அதை போய் அந்த புராணத்தை மட்டும் படிச்சு பார்த்தப்ப கூட புலைப்பாடியில வந்து அந்த தீண்டாமைன்ற சொல்லலாம் இல்லை. ஆனாலும் மக்களுக்கு வந்து அப்படி ஒரு எப்படியோ ஒரு கருதுகோள் வந்திருக்கு, எப்படியோ சமுதாயத்துல புகுந்திருக்கு. ஆனா அடிப்படையில ஆரம்ப காலகட்டத்துல தீண்டாமை இல்ல, சாதி வித்தியாசங்கள் இருந்தாலும் குல வித்தியாசங்கள் இருந்தாலும் தீண்டாமைங்கிற கான்செப்ட் இல்ல. ஆனா சாதி வேறுபாடு அப்படின்றது கூட இன்றைக்கு வந்து நம்ம சாதின்னு சொல்ற மாதிரி கிடையாது. இல்ல, அதாவது இந்த இவனுக்கு பிறந்தவனுடைய குழந்தைகள் அதே சாதி அப்படின்ற மாதிரியான கோட்பாடும் இல்ல. நமக்கு ஆதாரம் கிடைக்க மாட்டேங்குது. வந்து இப்ப பாணர்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னுட்டு ஒரு கோட்பாடு இருக்குன்னு வச்சுக்கோம். அப்படின்னு சொன்னா அந்த பாடல்கள்ல வந்து பாணர்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்ற இது வந்திருந்தாக்க வந்து
எப்படி அரசர்கள் வந்து தங்களுடைய வள்ளல்கள் வந்து தங்களுடைய அரண்மனைக்குள்ள பாணர்களை உள்ள வர வச்சு அவங்களுக்கு வந்து தங்கத்தட்டுல சோறு கொடுத்து உபசரிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும் இல்லையா. தீண்டாதவர்கள்னா அவங்களை உள்ள விட மாட்டாங்க. அப்புறம் பாணர்கள் இசைக்கு சார்ந்தவங்க இல்லையா, இசை அப்ப மகிழ்விக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கக்கூடியவங்க. அவங்கள வந்து அரவணைச்சு போற மாதிரியான மக்கள் சுற்றம் தான் இருந்திருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த பாணர், கூத்தர், பொருணர், விரலியர் இந்த எல்லாருமே இசைக்கலைஞர்கள். ஆனா சிலர் வந்து எப்படி வந்து அதை நினைக்கிறாங்கன்னு நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு தெரியாது, யூகம்தான். என்னன்னா அங்க வறுமையில வாடி இருந்தாங்க. என்னன்னா ஏன் வறுமையில வாடுறாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம ஆங்கிலத்துல சொன்ன போனா அவங்களுடைய பாட்டு, கூத்து, அதில் நாடகம் எல்லாமே மொபைல் ஆர்ட்ஸ். ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க போகுது. இப்ப ஓவியம், சிற்பம் எல்லாம் வந்து ஒரு இடத்துல தான் எங்க நம்ம உருவாக்குறோமோ அங்கதான் இருக்கும், எடுத்துட்டு போவோம். இவங்க வந்து எங்கெங்க திருவிழா நடக்குதோ அங்க போய் மக்களை மகிழ்வதற்காக, அப்புறம் எந்தெந்த வள்ளல்கள் இருக்காங்களோ அவங்க ஊருக்கு போய் அவங்கள மகிழ்விக்க, அவங்க ஊரை பத்தி பாட, அந்த மாதிரி இருக்காங்க. அதனால அங்க அங்க ஊர் விட்டு போகும்போது அவங்களுக்கு நிலையான இடம் இல்லாம இப்ப இந்த குறவர்கள் வாழ்க்கை முறை மாதிரி ஏறக்குறைய குறவர்கள் வியாபாரத்துக்காக போறாங்க. இவங்க வந்து கலையை வளர்க்கறதுக்காக, அவங்க கலையின் மூலமாக வாழ்வியல் நடத்துறதுக்காக இவங்க போறாங்க. என்ன பொருணர் ஆற்றுப்படைன்னு ஒரு ஆற்றுப்படை இலக்கியத்திலேயே என்ன இருக்குன்னு சொன்னாக்க, ஒரு ஊர்ல விழா முடிஞ்சிட்டு மறுநாளைக்கு அந்த ஊர்ல சோறு திங்கிறதுக்கு இவங்களுக்கு இஷ்டம் இல்ல, அதனால கிளம்பி போறாங்கன்னு. சோத்துக்குன்னு உட்காந்துருந்தா அவங்க உட்காந்துருக்கணும் இல்லையா. ஆனா இவங்களுக்கு விழா முடிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு வேலை இல்லைங்க, அடுத்த விழாவுக்கு போகணும் அப்படின்னு கிளம்பி போற மாதிரிதான் குறிப்பு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பிரக்கூத்தர் ஆற்றுப்படை, அந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னா, என் வீட்டுக்கு நீ வராதே அப்படின்னு யாரையும் சொல்லவே இல்லை. அந்த மாதிரியான சான்றுகள் எதுவும் ஒரு சான்றும் இல்லை. இப்ப அந்த கான்ட்ரரி ஒரு பாணன் இன்னொரு பாணன் ஒரு கூட்டத்தோட இருக்கிற பாண்டியராஜா எழுதியிருப்பார். அதெல்லாம் பற்றி ஒரு கூட்டத்துல இருக்கிறவன் எதிர்த்தாப்புல வர்ற கூட்டத்தவங்களை பார்த்து, நீ அந்த ஊருக்கு போ, அந்த வள்ளல் உனக்கு இவ்வளவு பரிசல் கொடுப்பான், இது பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் போற வழி பூரா 5 திணை நிலத்தையும் விவரிக்கிறாங்க. ஒவ்வொரு திணையிலையும் நீ போனேன்னா, இந்த பரதவர் வீட்டு அந்த பக்கம் போனேன்னா உனக்கு மீன் கிடைக்கும், இங்க போனா உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொல்றப்போ, அந்தனர் வீட்டுக்கு போனா உனக்கு மாவடு கிடைக்கும், மாதுளை கிடைக்கும், மோர் கிடைக்கும்ன்றாங்க. அந்தனர் வீட்டுல இவனை வர விடா அம்மா தீண்டாம இருந்ததுன்னா போன்னு சொல்லியிருப்பாங்களா? ஆமா, இது அப்ப நம்ம லாஜிக்கா பாக்குற போது அது இடிப்படுது அங்க ஒரு இது காணும். அப்ப அந்த நீங்க சங்க இலக்கியமா பாக்குற போது அங்க தீண்டாமை அப்படிங்கிற கொள்கை இல்ல. எனக்கு நான் தேடி ஒரு குல மக்களை ஒதுக்கி வச்சு இவங்க வந்து தொடப்படாதவர்கள், இவங்க சாலையில போகக்கூடாதவர்கள் என்ற வகையில சொல்லக்கூடிய ஒரு சமூக நிலைப்பாடுங்கிறது இல்ல. அதுவும் நீங்க சொல்றது பாணர் அப்படிங்கிறவங்க தான் தீண்டாமைக்கு சமப்படுத்துறாங்க. ஆனா இப்போதைய கொள்கையில இருக்கிற அந்த தலித் சமூகம் அப்படிங்கறத வந்து அதுக்குள்ள இருக்கிற சமூக மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பாணர்கள் இல்ல இல்லைங்க. இப்போ உருவாக்கப்படுறவங்க வந்து பறையர்கள், பல்லர்கள், அருந்ததியர்கள் அப்படிங்கிற சில சமூக மக்களை வந்து அந்த தலித் அப்படிங்கிற ஒரு சமூக அடையாளத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அப்பனா காலங்காலமா கருத்து தேவைக்கேற்ப மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. என்னன்னு தெரியல. ஒரு முறை ஒரு மாநாட்டுல ஒரு கட்டுரை கேட்டேன். அப்ப வந்து என்னன்னா, இந்த இதுல ஆவுரித்து தின்றும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கிறந்தாருக்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாமணங்கும் கடவுள் அறைன்னு. இப்ப புலையன் வந்து பசுவை உரிச்சு திங்குறான். அவனா இருந்தா கூட அவன் வந்து சிவபெருமானுக்கு அடியனா இருந்தாக்க நான் அவனுக்கு அடியனா இருப்பேன். அது தேவார காலத்துல வர்ற. அப்ப பாருங்க, அதாவது அப்போ அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? எங்க கடவுள் சிவன் வந்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்வார் அப்படின்ற ஒரு இது. அத அப்ப ஒரு சமூகத்தை கீழே தாழ்த்தி இன்னொரு நாங்க வந்து இப்படி இருக்கோம், நீ மோசமா இருந்தாலும் உன்னை எங்க கடவுள் ஏற்றுப்பார் அப்படிங்கிற மாதிரி. அந்த அப்பதான் அந்த மாதிரி பக்தி காலத்துலதான் தொடங்கி இருக்கணும் அப்படின்னு என்னுடைய இதுவும் ஊகம் தான் எனக்கு. மற்றபடி எனக்கு தெரியாததான் நான் அப்படின்னு
ஆனா சங்க இலக்கியத்துல நீங்க பார்த்த வரைக்கும் அதை சொல்லிட்ட பிறகு அதுக்கு அடுத்தப்புறம் நான் என்ன யோசிக்கிறேன், இப்ப சங்க கால இலக்கியம் அப்படிங்கிறப்போ சங்க இலக்கியங்கிற போது கிமு 2 அதுல இருந்து கிபி 2, 3, 4 வைக்கிறீங்க இல்லைங்களா? இந்த 600 ஆண்டு கால பீரியட்ல நீங்க வச்சு பாக்குறீங்க. இப்ப அதே காலகட்டத்து கல்வெட்டுகள் நான் எனக்கு அறிஞ்ச வரைக்கும் ஆய்வுகள்னு பாக்குற சமயத்துல பிராமி கல்வெட்டுகள் நிறைய பாக்குற போது பொதுவாவே இந்த கல்வெட்டு எழுத்துக்கள்லாம் வந்து சமண படுகைகள் இருக்கிற சமணர்கள் இருந்த இடத்துல இருக்கு, பள்ளிகள் நடத்தப்பட்ட இடத்துல இருக்கு, பள்ளிக்கூடங்கள் நடத்தப்பட்ட இடத்துல இருக்கு. அங்க வந்து நான் அறிஞ்ச வரையில இந்த அரச்சலூர் கல்வெட்டோ அல்லது வந்து மாங்குளம் கல்வெட்டோ அது சாதிய சொல்ற மாதிரி இல்ல. எல்லாம் வந்து இங்கே வந்து தங்கி இருக்கிற சமண முனிவர்களுக்கு நாங்கள் கட்டிய ஒரு படுக்கைகள், அதை யார் டொனேட் பண்ணாங்க அப்படிங்கிற சமூக வாழ்வியல்ல ஒரு படிநிலை உயர்ந்த ஒரு நிலைமை காட்டுற கல்வெட்டுகளா தான் இருக்கு. நான் அறிந்த வரைக்கும் சாதி வித்தியாசத்தை கல்வெட்டுகள் அந்த காலகட்டத்துல காட்டலங்கிறத நான் உணர்றேன். அப்ப நீங்க சொல்ற மாதிரி பக்தி காலத்துல படிப்படியா மாற்றம் நுழைஞ்சிருக்கு. அப்போ வந்து அது கீழே ஒரு சமூகம் வைக்கப்பட இது மேலும் வந்து வளர்ச்சி அடைஞ்சு இப்போ வந்து வேறு வகையா அந்த சாதி பிரிவினை அப்படிங்கிறது காட்டப்படுற ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் செய்யற ஒரு அணுகுமுறை வந்து எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அவங்க வந்து இன்னைக்கு வந்து காஸ்ட் அப்படிங்கறத எடுத்து இத அப்படியே அதுல பொருத்தி பாக்குறாங்க. இன்றைக்கு இருக்கிற அதே காஸ்ட் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த காலத்துல இருந்திருக்கணும் அப்படின்ட்டு, ஆனா காலம் மாறி இருக்கு அப்படிங்கிற அத என்ன அவங்க தொடர்ந்து பாக்குறது இல்ல. அந்த ஒரு தனக்குன்னு ஒரு கருதுகோள் அது வந்து அப்படியே அங்க புகுத்தி இந்த இலக்கியத்துல புகுத்தி அங்க வந்து அடுக்கு நிலை சாதி இருந்தது. சாதின்னா என்னன்னு அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு துல்லியமா விளக்க முடியாது. நான் அந்த முன்னுரையில சொல்லியிருக்க முடியாது. எத்தனையோ பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், அது வந்து விளக்குங்க துல்லியமான தெரியாது. அப்போ அழகா நம்ம சமூக விஷயத்துல பாக்குற போது சமூக பிரச்சனைகளுக்கு மூல காரணமா இருக்கிற இப்போதைய சமூக பிரச்சனைகள் மூல காரணமா இருக்க சாதி எந்த முக்கியத்துவமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு சமூகத்தையே அழிச்சிட்டு இருக்க ஒரு சூழல் தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆதாரங்கள் நம்ம தேடி போறப்ப இலக்கிய ஆதாரம் தேடி போறோம். இது ஒரு நல்ல ஒரு ஆதாரமா இருக்கு உங்க நூல். இது மேலும் நீங்க சொன்ன மாதிரி மேலும் ஆய்வுகள் செய்யப்படணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நூல்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்க சமயத்துலதான் அந்த ஆதாரங்கள் நம்ம உறுதிப்படுத்த வேண்டியதா இருக்கு. அந்த வகையில் நான் இதை ஒரு முக்கியமான ஒரு நூலா தான் நான் இந்த நூலை பார்க்கிறேன். இப்ப அடுத்து உங்களுடைய திட்டங்கள் என்னென்ன வைத்திருக்கீங்க டாக்டர்? என்ன நீங்க அவ்வளவு பெரிய அறிஞர் ஆய்வறிஞர் இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கீங்க விதவிதமா. பொதுவா இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு பாக்குறீங்க, சமூகத்துக்கு அப்படிங்கிற வகையில என்ன துறையில வந்து செய்ய வேண்டிய கட்டணம் இருக்கு? நீங்க என்ன செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? சமூகத்துக்குன்னு செய்யறதுக்கு இறங்கணும்னா களப்பணி செய்யணும். அது என்னால முடியாது. அதனால என்னால ஆகக்கூடியது, எனக்கு தெம்பு கொடுக்கக்கூடியது வந்து என்ன இத்தனை ஆண்டுகள் மண்டைக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிற சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போனோம். அதுக்காக ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து தமிழ் மேல எனக்கு ரொம்ப விருப்பம். 61, 63 முதுகலை படிச்சேன். அதுக்கு பிறகு 30 ஆண்டுகளா தமிழ் சொல்லி கொடுத்துருக்கேன். வந்து அப்புறம் ஆராய்ச்சிக்காக வேலை செஞ்சிருக்கேன். அப்போ அவ்வளவு இதுல வந்து எனக்கு நிறைய கருத்துக்கள் அங்கங்க சேர்ந்திருக்கு. அதெல்லாம் என் காலத்துக்கு அப்புறம் யாருக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு எனக்கு. அது வந்து பல்கலைக்கழகத்துல ஒரு நல்ல பதவி இருந்திருந்ததுன்னா எனக்கு ஆராய்ச்சி உருவாக்கி இருக்கலாம். அந்த ஒரு வாய்ப்பு வந்து அமையாம போயிடுச்சு. அது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமை தான். இப்ப ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல கூட தமிழ் இருக்கை வந்து செய்யப்படுற ஒரு சூழல் வருது. அதுக்கு கூட ஆங்கிலேயர் ஒருத்தர் வராம ஒரு தமிழர் வர வேணும் அப்படிங்கிற வகையில உங்களோட ஆர்வம் இருக்கு நான் நினைக்கிறேன். மனசுல உங்களோட ஆதங்கம் அது ஒண்ணு இருக்கு நினைக்கிறேன். அது போன ஆண்டு ஃபெட்னா விழால கூட அதை பற்றி நான் சொன்னேன். வந்து அங்க வந்து தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு தமிழர் வந்து அங்க இருக்கையில இருக்கணும், தலைமை பொறுப்பு ஏற்கணும். அது இல்லாம வந்து அவங்க வெறும் இந்த ஊர்ல நேட்டிவ் இன்ஃபார்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது மொழிகளுக்கு தான் அப்படி இருக்கே தவிர பொறியியல் மருத்துவம் அதெல்லாம் கிடையாது. ஆமா, அதுல வந்து ஸ்பெஷலைஸ்ட் பீப்புள், அதுல யாரும் வந்து அது முழு ஆர்வம் உள்ளவங்க திறமை உள்ளவங்களுக்கு தான் அந்த பதவியே கிடைக்கும். ஆனா தமிழுக்கு மற்ற வடமொழி நல்ல ஆதரவு இருக்கு. இந்தி, அமெரிக்கால சமஸ்கிருதம் அதுக்கெல்லாம் இருக்கு. ஆனா தமிழுக்கு இல்ல. இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ் கற்பிக்கிற முதல்நிலை தமிழ், 2ஆம் நிலை தமிழ் அந்த மாதிரி கற்பிக்கிறவங்க எல்லாருமே தமிழ்நாட்டு தமிழர். ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க சாகர வரைக்கும் அந்த பதவியில் இருந்தாலும் சீனியர் லெக்சரருக்கு மேல அவங்க போக முடியாது. இது என்ன காரணத்தினால வந்ததுன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இது ரேசிசம். ஓகே.
அது வந்து சொன்னா டிஸ்கிரிமினேஷன், ஓகே, பியூர்லி டிஸ்கிரிமினேஷன். ஓகே. அது வந்து நானும் பார்த்திருக்கேன். யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் நான் இருந்தப்போ எனக்கு முன்னால நிறைய தமிழர்கள் அங்க இருந்துட்டாங்க. அவங்க காலத்துல எல்லாம் அதை டென்யூர் ட்ராக் பொசிஷனா அவங்க மாத்தவே இல்லை. அப்புறம் நான் போறதுக்கு முன்னாடி ஒருவர் அமெரிக்கர் அப்போ டென்யூர் ட்ராக் பொசிஷனா அதை மாத்தினாங்க. அவருக்கு கிடைக்கல, டென்யூர் கிடைக்கல. அந்த இடத்துல தான் என்னைய வந்து கூப்பிட்டாங்க. நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணாங்க, எனக்கு வேலை கொடுத்தாங்க. ஆனா முதல்ல சொன்னப்போ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு விளம்பரம் செய்தாங்க. ஆனா வேலை அவங்க வந்து வாய்ப்பு கொடுக்கும்போது இல்ல இது வந்து லெக்சரர் பொசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாதிரியான டிஸ்கிரிமினேஷன், பயங்கர டிஸ்கிரிமினேஷன். அது நான் வெளியே சொல்ல தயங்கவே மாட்டேன். அதனாலதான் எனக்கு ஹார்வர்டு இருக்கை மேல நான் தான் முதலாக அதுக்கு வந்து காசோலை கொடுத்தேன், ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாட்டுல போய் அவங்க பணம் திரட்டி தமிழருடைய வரி பணத்தை எடுத்து இங்க ஒரு வேற ஆட்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்ன்ற மாதிரியான எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப ஏதாவது அதாவது அமெரிக்கால உலகளாவிய அளவுல தமிழ் துறைகள் வர வேணுங்கிற விருப்பம் நமக்கு இருக்கு. இப்ப அமெரிக்கால அது கண்டிப்பா தேவையான தமிழர்கள் நிறைய வந்துட்டாங்க. இப்ப கடந்த ஒரு 30 ஆண்டுகள்ல பார்க்க போனாக்கா தமிழர்களோட எண்ணிக்கை இங்க எல்லா மாநிலங்களையும் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப நம்ம ஃபெட்னா தமிழ்ச்சங்கம் சிறப்பா நிகழ்ச்சி செய்து முடிச்சிருக்காங்க. தமிழர்கள் நிறைய தமிழ் பேசுறாங்க. இப்ப நல்ல முறையில தமிழ் துறை இங்க இயங்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. இங்க உள்ள குழந்தைகள் ஒரு தமிழை ஒரு பாடமா எடுத்து படிக்கிறதுக்கோ ஆங்கிலேயர்களோ மற்றவர்களோ படிக்கிறதுக்கும் இங்க தேவை இருக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு இருக்கையில ஒரு நல்ல ஒரு தமிழர் ஆய்வு திறமிக்க ஒரு தமிழர் அங்க அமர வேண்டிய ஒரு காலகட்டாயம் நிச்சயமாக இருக்கு. இது எதிர்பார்ப்போம். நம்ம எப்படி நடக்குதுன்னு தெரியல, ஆனா எப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ உங்களுடைய முயற்சிகள் தொடர வேண்டும் டாக்டர் ராஜன். நீங்க வந்து நிறைய நிச்சயமாக தொடர்ந்து எழுத வேண்டும். இதே போல இன்னும் நிறைய புத்தகங்கள் வர வேண்டும். இதுக்கு அடுத்த புத்தகம் வந்து பாதி முடிஞ்சிருக்கு. சரி. பக்தி காலத்துக்கு முன்னாடி சிலப்பதிகாரம், மணிமேகலை, 14 கணக்கு நூல்கள். அது வந்து அது சார்ந்த இலக்கணம். அது அந்த ஆமா சான்று இலக்கணம் தான். சான்று இலக்கணம் வந்து அந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, 14 கணக்கு அந்த நூல்களை மட்டும் வச்சு அதுல இருந்து எடுத்து இதுக்கு தொடர்ந்து வர்றது. அது வந்து பாதி முடிஞ்சிருக்கு. ஏன்னா அதுக்கு மேல வந்து இப்ப என்னவோ கொஞ்சம் மனசு தெம்பு இல்ல. நீங்க செய்யணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கீங்க, எல்லாமே உங்களுடைய சிந்தனையில இருக்கு. அது வந்து நூலா வடிவம் வரப்போது பிறருக்கு போய் நிச்சயமா போய் சேரும். அதனால நீங்க வந்து எங்களுடைய தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய வேண்டுகோள், நீங்களும் பார்ட் ஆஃப் தமிழ் மரபு அறக்கட்டளை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க நிச்சயமா வெகு விரைவில் இதோட அந்த புத்தகம் முடிச்சு நீங்க கொண்டு வரணும். பாதிதான் முடிஞ்சிருக்கு. கட்டாயமா நீங்க செய்யணும். அது தவிர்த்து மற்றபடி உங்களோட தொடர்ச்சி அந்த மணிமேகலை பற்றிய எழுத்துக்கள் அதெல்லாம் எழுதிட்டு இருந்தீங்க. அதே மாதிரியான எழுத்துக்கள்லாம் இன்னும் நிறைய வரணும். ஆமா, மின் தமிழ்ல ஒரு தொடர் போட்டேன். ரொம்ப எனக்கு மனசு நிறைவா இருந்தது. எல்லாருக்கும் பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எளிமையான வகையில மணிமேகலை நீங்க சேர்த்தீங்க. அந்த வகையில என்ன மணிமேகலை எல்லாரும் எப்போதும் ஒதுக்கிடுவாங்க. சிலப்பதிகாரம் தான் அது பத்தினி கடவுள்னு போயிட்டு இருப்பாங்க. அதனால மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் எளிமைப்படுத்தி எழுதினேன். ஆனா அதை கொஞ்சம் விளக்கமா எழுதி ஒரு புத்தகமா கொண்டு வரலாம். கண்டிப்பா அதை கண்டிப்பா செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அது தேவை இருக்கு. அந்த கலெக்ஷன் எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சேர்த்து அதை இடையில, அதாவது அந்த பெரிய புத்தக வேலை நடக்கிற இடையிலேயே ஒரு சின்ன பிரேக் மாதிரி இருக்கும் பாருங்க இல்லையா? எப்பவுமே ஒரு இது எடுத்தா நான் 2-3 வேலை தொடர்ந்து தான் செய்வேன். அது மேசிவா ஒரு புத்தகம் சிறப்பு ஒரு டைவர்ஷனா இருக்கும். இது சரி. அந்த மாதிரி இந்த மணிமேகலை நீங்க கொண்டு வாங்க. அது விரைவா கொண்டு வந்தீங்கன்னா நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த இதுக்கு இதையே இன்னும் கொஞ்சம் விவரமா எழுத சொல்லி நிறைய அன்பர்கள் கேக்குறாங்க. ஓகே. ஏன்னா இதுல வந்து நானு இது முதல்ல போட்டது வந்து வலைப்பதிவுல போட்டேன். இந்த வலைத்தள இதுக்கு போட்டேன். அதுதான் ரவிக்குமார் எடுத்து புத்தகமா போடணும் அப்படின்னு கேட்டாரு. சரின்னுட்டு அப்படியே கொடுத்துட்டேன். ஆனா அப்ப வந்து வலைத்தளத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆய்வு நோக்கத்தோட இல்லாம அங்கங்க மேற்கோள் மட்டும் அப்படியே சான்று கட்டிட்டு போயிட்டேன். அதை வந்து கொஞ்சம் விவரமா அது பண்ணி சொல்லணும் அப்படின்னு நாங்க போன அக்டோபர்ல இங்க வந்திருந்த இலக்கிய கூட்டத்துக்கு வந்திருந்த நண்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி விவரமா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாப்போம்
ஆசை இருக்கு, தாசில் பண்ண. இல்ல எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். நல்ல நோக்கங்கள் தானே இதெல்லாமே, நல்ல நோக்கங்கள் தானே. நன்றிங்க டாக்டர் ராஜம், இவ்வளவு நல்ல ஒரு விரிவான ஒரு விஷயம் நீங்க செய்திருக்கீங்க. இது வந்து வரலாற்றில் நிற்கக்கூடிய, உண்மையிலேயே வரலாற்றில் நிற்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நீங்க செய்த புத்தகங்கள்லாம். உங்க முயற்சி தொடரணும், விரைவில் அடுத்த புத்தகம் வர வேண்டும் அப்படின்னு தமிழ் மரபு அறக்கட்டளை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்டளையிடுறேன். நீங்க நிச்சயமா இந்த நூல்களை விரைவில் கொண்டு வரணும். நாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சா நிச்சயமா உங்களுக்கு செய்வதற்காக நாங்க பக்கத்துல துணையா இருப்போம். நாங்க எல்லாருமே உங்களுக்கு ஆய்வுக்கு உங்களுடைய ஆதரவாளர்கள் தான் எப்பொழுதுமே. நாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும். நிச்சயம் நடக்குங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்போம். ரொம்ப நன்றி. சரி.